அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹில் அமீன் வ அலா ஆலிஹி அஷ்ஹாபி அஜ்மாயின். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி இஸ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தன் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. கணிதத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேருதவியால் தொடர்ந்து பல பதிவுகளில் மெஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லியிருக்கின்றோம். அதில் நம்முடைய பதிவுகளில் குறிப்பாக மெஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னும் 5 ஆண்டுகள் வருவார்கள் அல்லது 10 ஆண்டுகளுக்குள் நிச்சயமாக வந்தே தீர்வார்கள் என்று நாம் சொல்லியிருக்கின்றோம். இதை கேட்ட மற்ற உலமா பெருமக்கள், யூடியூபர்கள், இது சாத்தியமே கிடையாது, உலக அழிவு நாளுக்கு முன்னால் நடக்கும் சம்பவங்களை பற்றி யாரும் இப்படி துல்லியமாக கணக்கு சொல்ல முடியாது, அது அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கிறதுன்னு சொல்லுகின்றார்கள். திரும்ப திரும்ப நாம் இந்த விஷயத்தை விளக்கியிருக்கின்றோம். கியாம நாளுடைய, உலக இறுதி நாளுடைய அது எப்போது வரும், எப்படி வரும் என்பது அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அதே சமயம் கியாம நாளுடைய அடையாளங்கள் பற்றி பல முன்னறிவிப்புகளில் அல்லாஹ்வுடைய திருத்தூதர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். கியாம நாளுக்கு முன்னால் நடக்கக்கூடிய பல விஷயங்களை பற்றி தெள்ளத் தெளிவாக பல ஹதீஸ்களில் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த ஹதீஸ்கள் எல்லாம் ஒன்று திரட்டி நாம் இந்த பதிவிலே நிச்சயமாக மெஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 5 to 10 ஆண்டுகளுக்கு உள்ளால் நிச்சயமாக வருவார் என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் இந்த பதிவை நாம் இங்கே பதிவிடுகின்றோம். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் சொன்னதாக அஹ்மது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அறிக்கையுடைய ஹதீஸானது, இந்த ஹதீஸை இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சஹீஹானது என்று அறிவித்திருக்கின்றார்கள். அந்த ஹதீஸில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால், என்னுடைய உம்மத்தினுடைய ஆயுட்காலம் 1.5 நாட்கள் என்று அல்லாஹ்வுடைய திருத்தூதர் சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு நாள் என்பது, அல்லாஹ்வுடைய ஒரு நாள் என்பது நம்மை பொறுத்தவரை 1000 ஆண்டுகளுக்கு சமம். 1.5 நாள் என்று சொன்னால் 1500 ஆண்டுகள் ஆகிறது. ஆக முஸ்லீம் சமுதாயத்தினுடைய உம்மத்துடைய ஆயுட்காலம் இன்னும் 1500 ஆண்டுகள் மட்டுமே. அதாவது ஹிஜ்ரி ஆண்டிலிருந்து பார்க்கும் பொழுது 1446 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்னும் சொல்லப்போனால் 1500 ஆகுவதற்கு இன்னும் வெறும் 54 ஆண்டுகளே மீதம் இருக்கிறது. ஹிஜ்ரி 1500 முடிந்துவிட்டால் முஸ்லீம்கள் இந்த பூமியில் இருக்க மாட்டார். அதற்கு பின்னால் காஃபிர்கள் மட்டும்தான் இருப்பார்கள். காஃபிர்கள் இருக்கும் பொழுதுதான் கியாம நாள் நடைபெறும் என்று பல ஹதீஸ்கள் நாம் விளக்கியிருக்கின்றோம். ஆக இந்த ஹதீஸ் அடிப்படையை வைத்து பார்க்கும் பொழுது முஸ்லீம் சமுதாயத்தினுடைய உம்மத்தினுடைய ஆயுட்காலம் வெறும் 1500 ஆண்டுகள் வரும் பொழுது இன்றைக்கு ஹிஜ்ரி 1446 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அந்த அடிப்படை வைத்து பார்க்கும் பொழுது இன்னும் 54 ஆண்டுகள் மட்டுமே நாம் இந்த பூமியில் இருப்போம், முஸ்லீம்கள் இருப்போம் என்று மிக தெளிவாக விளங்குகிறது. அடுத்து இன்னொரு ஹதீஸ் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் சொல்லியிருக்கின்றார்கள், என்னுடைய உடலானது, அல்லாஹ்வுடைய திருத்தூதர் மறைந்ததற்கு பின்னால் மஸ்ஜித் நபவியில் அடக்கம் செய்யப்பட்ட உடலானது 1.5 நாளில் இந்த பூமியிலிருந்து எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார். அதாவது 1500 ஆண்டுகளுக்கு பின்னால் என்னுடைய உடம்பு இந்த பூமியில் எடுக்கப்படும். ஏன் அப்படி சொல்லியிருக்கான்னு சொன்னால், 1500 ஆண்டு காலம்தான் முஸ்லீம் சமுதாய உம்மத்தில் இந்த பூமியில் இருக்கும் பொழுது அதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய திருத்தூதருக்கு ஒருவர் கூட சலாவத்து சொல்ல இருக்கும்போது அல்லாஹ்வுடைய பூ உடலை அல்லாஹ் பூமியிலிருந்து மேலே எடுத்துக்கொள்கிறார் என்பது ஹதீஸ் விளக்கமாக இருக்கிறது. ஆக 1500 ஆண்டுகள் கழித்து இந்த பூ உடல் மேலெடுக்கப்படும் சொன்னால் ஹிஜ்ரி 10வது ஆண்டு அல்லாஹ்வுடைய திருத்தூதர் இந்த பூமியை விட்டு மறைந்தார்கள். அதை வைத்து பார்க்கும் பொழுது ஹிஜ்ரி 10 தொடங்கி இன்றைக்கு 1446 ஆண்டு வரும் பொழுது 1436 ஆண்டுகள் இந்த பூமியிலே அவர்கள் உலக இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது இன்னும் 64 ஆண்டுகள் அல்லாஹ்வுடைய திருத்தூதருடைய உடம்பானது பூமியிலே இருக்கும். ஆக முந்தைய ஹதீஸில் சொல்லும் பொழுது 54 ஆண்டுகள் ஒன்று சொன்னோம். இந்த ஹதீஸை பொறுத்தவரை 64 ஆண்டுகள் இந்த பூமியிலே அவருடைய உடல் இருக்கும் என்பது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. இந்த 64 ஆண்டுகளில் நிச்சயமாக மெஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 7 அல்லது 9 ஆண்டுகள் ஆட்சி செய்வார் என்று ஹதீஸ் வருகிறது.
ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 40 ஆண்டுகள் ஆட்சி செய்வார் ஹதீஸ் வருகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத்தானதுக்கு பின்னால் ஷாமிலே மிகப்பெரிய ஒரு புகைமூட்டம் தென்றல் காற்று போல் வீசும். அந்த தென்றல் காற்றோடு மூமீன்கள் எல்லாம் மரணமடைவார்கள் என்று ஹதீஸ் வருகிறது. ஆக வஹீதுடைய ஆட்சி 7 ஆண்டு வரும் பொழுது, ஈசா நபியுடைய ஆட்சிகள் 40 ஆண்டு வரும் பொழுது, அதற்கு பிறகு 7 ஆண்டு 54 ஆண்டுகள் மொத்தம் வருகிறது. ஆக இந்த பூவுடல் இந்த பூமியிலிருந்து எடுக்கப்படுவதற்கு 64 இருக்கும் பொழுது 54 ஆண்டுகள் நிச்சயமாக இதற்காக ஒதுக்கியே தீர வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது 10 ஆண்டுகள் மட்டும்தான் முன்னே பின்னே வருகிறது. ஆக இந்த கணக்கின்படி 10 ஆண்டுகளுக்குள் மெஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வர வேண்டும். இந்த கணக்கின்படி நிச்சயமாக 10 ஆண்டுகளுக்குள் மெஹ்தி அலைஹிஸ்ஸலாம் இந்த பூமிக்கு வர வேண்டும் விளங்க முடிகிறது. அடுத்து வரக்கூடிய ஹதீஸ் என்னன்னு சொன்னால் கிதாபுல் ஃபித்ன் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கிறது. சொல்கின்றார்கள் அல்லாஹ் திருத்தூதர், ஷாமில் ஃபித்னா ஏற்படும். அந்த ஃபித்னாவானது 12 அல்லது 18 ஆண்டுகள் நீடிக்கும். இந்த ஃபித்னாவை அல்லாஹ்வுடைய திருத்தூதர் சொல்கிறார், மெஹ்தி வந்துதான் இந்த ஃபித்னாவை நிறுத்துவார் என்று. ஷாமிலே ஃபித்னா ஏற்படும். அந்த ஃபித்னாவானது கிட்டத்தட்ட 12 அல்லது 18 ஆண்டுகள். ஒரு ரிவாயத்தில் 12 ஆண்டு என்றும் இன்னொரு ரிவாயத்தில் 18 ஆண்டு வருகிறது. ஒரு ஹதீஸில் 12 அல்லது 18 ஆண்டு என்றே வருகிறது. அந்த 18 ஆண்டு நடக்கூடிய ஃபித்னாவை மெஹ்தி அலைஹிஸ்ஸலாம் தான் நிறுத்துவார்னு சொல்கிற ஹதீஸான கிதாபுல் ஃபித்னில் வருகிறது. ஆக இந்த ஃபித்னா எப்போது ஏற்படுதுன்னு சொன்னால், அரபு நாடுகளில் 2011 அரபு வசந்தம் என்ற பெயரிலும் முல்லைப்பூ புரட்சி என்ற பெயரிலும் மிகப்பெரிய புரட்சி அமெரிக்காவுக்கு கட்டுப்பட்ட அரபு நாடுகள் வராமல், அமெரிக்காவிற்கு கட்டுப்படாமல் அமெரிக்காவை எதிர்த்து நின்ற நாடுகள் இந்த புரட்சி ஏற்படுத்தினார்கள், கலகத்தை ஏற்படுத்தினார்கள். அமெரிக்காவும் இஸ்ரேலும் பிரிட்டனும் சேர்ந்து அந்த கலகத்திற்கு முல்லைப்பூ புரட்சி என்று சொன்னார்கள். ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக ஜனநாயக போராட்டம் என்ற பெயரிலே முஸ்லீம் சமுதாய இளைஞர்கள் தூண்டிவிடப்பட்டார். இதற்காக பல ஜிஹாதிகள் தோன்றினார்கள். இன்னும் சொல்லப்போனால் இஸ்லாமிய அரசு ஆட்சி ஏற்படுத்தும் என்ற பேரிலே பல உறுப்புகள் அந்த நாடுகளில் தோன்றின. அந்த நாடுகள் தூண்டுதல் காரணமாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் இருந்து, இன்னும் சொல்லப்போனால் அவர்களுக்கு மார்கரீத உபதேசங்களை சவுதி அரேபியா வழங்கி வந்து அப்படிப்பட்ட புரட்சி எங்கெல்லாம் சொன்னால் துனிஷியாவில் நடந்தது, எகிப்திலே நடந்தது, லிபியாவில் நடந்தது, சிரியாவில் நடந்தது. இந்த 2010 நடைபெற்ற புரட்சியைத்தான் ஃபித்னத்துல் துகைமா என்று அல்லாஹ் திருத்தூதர் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த ஃபித்னத்துல் துகைமா சொல்லக்கூடிய அந்த ஃபித்னாவானது 5 குழப்பங்களை 5 ஃபித்னாக்களை பற்றி அல்லாஹ்வுடைய திருத்தூதர் சொல்லியிருக்கின்றார். 4வது தொடர்பு ஃபித்னா தான் இந்த ஃபித்னத்துல் துகைமா. இந்த ஃபித்னத்துல் துகைமாவை பொறுத்தவரை சிரியாவில் தோன்றும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். சிரியாவில் தோன்றக்கூடிய இந்த ஃபித்னாவைத்தான் மெஹ்தி வந்து நிறுத்துவார் என்றும் ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸானது முஸ்லீமிலே வரக்கூடிய ஹதீஸாக இருக்கிறது. முஸ்லீமிலே 5 ஃபித்னாக்கள் ஏற்படும். அதில் ஃபித்னத்துல் துகைமாவானது சிரியாவில் ஏற்படும் என்ற ஹதீஸான வருகிறது. ஆக இந்த ஃபித்னத்துல் துகைமானா யாரால் ஏற்படும் என்று சொல்கிற ஹதீஸானது புகாரி முஸ்லீமிலே வருகிறது. ரோமர்களால் ஏற்படும் சொல்லப்பட்டிருக்கு. மிக தெளிவாக தெரிகிறது. இந்த ஃபித்னத்துல் துகைமாவானது அரபு வசந்தம் சொல்லக்கூடிய அந்த கலகமானது, முல்லைப்பு புரட்சின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபித்னாவானது 2011 அன்றைய காலகட்டத்தில் அமெரிக்கா பிரிட்டன் போன்ற பெயர்கள் கிடையாது. ஒட்டுமொத்த எல்லா யகுஜூஜிகளையும் ரோமர்கள் தான் அழைத்தார்கள் திருத்துவர். அப்படி பார்க்கும் பொழுது ரோம பைசாந்தியர்களுடைய தூண்டுதலினால் தான் இந்த ஃபித்னா ஏற்படும் என்று அல்லாஹ்வுடைய திருத்துவர் மிக தெளிவாக சொன்ன ஹதீஸானது முஸ்லீமிலே வருகிறது. ஆக ரோமர்களை கொண்டு தொடங்கக்கூடிய இந்த ஃபித்னாவானது 12 அல்லது 18 ஆண்டு நீடிக்கும் என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆக இந்த ஹதீஸை வைத்து பார்க்கும் பொழுது 2011 பஷருல் ஆசாத்துக்கு எதிராக இந்த ஃபித்னா தொடங்கியது. இன்றைக்கு 14 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அந்த ஃபித்னா முடிவுக்கு வரவில்லை. இன்னும் நிச்சயமாக 2029 வரும் பொழுது 18 ஆண்டுகள் முடிவு வரும். இதே ஃபித்னா துனிஷியாவில் நடந்தது, கலகக்காக வெற்றி பெற்றார்கள். லிபியாவில் நடந்தது, கலகக்காக வெற்றி பெற்றார்கள். எகிப்திலே நடந்தது, கலகக்காக வெற்றி பெற்றார்கள். இன்றைக்கு அந்த நாட்டில் எல்லாம் இஸ்லாமிய அரசு என்ற பேரிலே ஜிஹாதிய குரூப்புகள் ISIS போன்ற தீவிரவாத அமைப்புகள் ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கின்றன. நாட்டில்
முன்பு ஏகாதிபத்தியார் சொல்லக்கூடிய லிபியாவுடைய கடாஃபி ஆட்சியாக இருந்தாலும் சரி, ஹோஸ்னி முபாரக் ஆட்சியாக இருந்தாலும் சரி, அந்த ஆட்சியில் மோசமான தரங்கட்ட ஆட்சி நடந்து பத்திரிகையில் படிக்கின்றோம். இப்படிப்பட்ட ஆட்சி வராமல் தடுத்தது சிரியாவினுடைய பஷர் ஆசாத்தின் ஆட்சிக்கு சப்போர்ட்டாக ரஷ்யாவும் ஈரானும் இறங்கிய காரணத்தினால் என்ன செய்யப்பட்டது, அங்கே இந்த ஃபித்னத்துல் துகைமா உடைய அந்த புகைச்சலானது இன்று வரைக்கும் புகைந்து கொண்டிருக்கிறது. பஷார் ஆசாத்துக்கு எதிராக ISIS அமைப்புகளும் இன்னபிற ஜிகாதி அமைப்புகள் இறங்கி கலவரம் செய்ய தூண்டிய போது அது கலவரமானது அரசாங்கத்துக்கு எதிராகவும் ஒரு அமைப்புக்கு மத்தியில் இன்னொரு அமைப்புக்கு எதிராகவும் நடத்தப்பட்டது. இன்னும் சொல்லப்போனால் அந்த சிரியாவுடைய அந்த ஃபித்னாவை பற்றி சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது உலமாக்கள் கொல்லப்படுவார்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ரமதான் பூத்தி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய சுன்னத் ஜமாத்தை சார்ந்த மாபெரும் அறிஞர், 20ஆம் நூற்றாண்டிலே மிக சிறந்த மார்க்கறிஞராகிய ரமதான் பூத்தியை இன்றைக்கு HTS என்று சொல்லக்கூடிய அமைப்பான அன்றைக்கு நுஸ்ரா என்ற பெயரில் அமைப்பு இருந்தது. அந்த நுஸ்ரா என்று சொல்லக்கூடிய அமைப்பானது இந்த ரமதான் பூத்தியை பள்ளிவாசலிலே வைத்து, ஈமான் சொல்லக்கூடிய ஈமான் பள்ளிவாசலில் வைத்து தற்கொலைப்படை தாக்குதல் கொண்டு தகர்த்தார்கள். ரமதான் பூத்தி இறந்ததோடு 40 முஸ்லீம்களும் அந்த பள்ளிவாசல் இறந்தார்கள். இப்படிப்பட்ட கொடுஞ்செயலை செய்த யார்? இந்த HTS என்று சொல்லக்கூடிய அமைப்பானது, அபு முகமதுடைய அமைப்பானது அன்றைய காலகட்டத்தில் 2015 ரமதான் பூத்தியை தற்கொலை, ஒரு மனிதன் ஒரு முஸ்லீம் சொல்லக்கூடிய ஒரு முனாஃபிக்கு உடம்பிலே பாமை கட்டிக்கொண்டு அந்த பள்ளிவாசலில் போய் பயான் செஞ்சு கொண்டிருக்கும்போது அந்த ரமதான் பூத்தியை கொலை செய்தான். அத்தோடு 40 முஸ்லீம்களும் அங்கே ஷஹீதானார்கள். ஆக இந்த ஃபித்னத்துல் துகைமாவானது இன்றைக்கும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அந்த 9 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த அபு முகமதுனுடைய அந்த தீவிரவாத அமைப்பு தற்கொலைப்படை தாக்குதலை நடத்தி ரமதான் பூத்தியை கொலை செய்ததோ அந்த ஆட்சி தான் இன்றைக்கு திரும்பவும் வர தொடங்கியிருக்கிறது. ஆக ஃபித்னத்துல் துகைமா சொல்லக்கூடிய அந்த ஃபித்னாவானது இன்னும் முடிவுக்கு வரவில்லை. இது நீண்டு கொண்டே போகும். இந்த ஃபித்னாவின் முடிவிலே சுஃபியானி வருவான். சுஃபியான் சொன்னால் யாருன்னு சொன்னால் அபு சூபியானுடைய வம்சாவளியை சார்ந்த, மோவியாவினுடைய வம்சாவளியை சார்ந்த, எஜீதுடைய வம்சாவளியை சார்ந்த சுஃபியான் சொல்லக்கூடிய இயற்பெயர் அப்துல்லா என்று ஒரு பெயரிலும் இன்னொரு இடத்திலே பதிவிலே உதுமான் என்ற பெயரில் வருகிறது. அவன் மிகப்பெரிய கொடூரங்களை நிகழ்த்துவான். அதற்கு பின்னால் மெஹிலஸ் ஒரு முடிவு கட்டுவார், சுஃபியானிக்கு முடிவு கட்டுவார். சிரியாவையும் அமக்சாபி இடத்திலே அந்த ரோமருடைய ஆட்சி நடைபெறும். அது ரோமன் சொன்னால் அமெரிக்காவுடைய ஆட்சி நடைபெறும். அதையும் தகர்த்துவிட்டு ஆட்சி கைப்பற்றுவார் சொல்ல ஹதீஸ் வருகிறது. இந்த நிகழ்வு நடக்கப் போகிறது 2029 ஆகும் என்று மிக தெளிவாக ஹதீஸ் சொல்கிறது. ஆக கிதாபுல் ஃபித்ன் வரக்கூடிய அந்த ஹதீஸானது சிரியாவில் ஷாமில் ஏற்படக்கூடிய அந்த ஃபித்னாவானது 12 அல்லது 18 ஆண்டு நீடிக்கும். இறுதியில் மெஹதி நிறுத்துவார் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸை பார்க்கும் பொழுது 2029 2011 ஆரம்பித்த ஃபித்னாவானது 2029 முடிவுக்கு வரும். 2029 நிச்சயமாக மெஹதி அலிஸ்லாம் அவர்கள் இந்த பூமிக்கு வருவார் என்று நாம் விளங்க முடிகிறது. நான் சொல்லவில்லை, அல்லாஹ் திருத்தூதர் சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து வரக்கூடிய ஹதீஸானது முஸ்னத் அகமதிலே வரக்கூடிய ஹதீஸ். அந்த ஹதீஸினுடைய சாராம்சம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கின்றார்கள், எனது நுபுவத் என்பது சில காலம், அதற்கு பின் அது மேலெடுக்கப்படும். அந்த நுபுவத்திற்கு பின்னால் கிலாஃபத், நுபுவத் அடிப்படையிலான கிலாஃபத் என்பது 30 ஆண்டு நீடிக்கும், அதுவும் மேலெடுக்கப்படும். அந்த கிலாஃபத்திற்கு பின்னால் மன்னராட்சி துவங்கும். அந்த மன்னராட்சிக்கு பின்னால் கொடுங்கோன்மை ஆட்சி நடக்கும். அந்த கொடுங்கோன்மை ஆட்சிக்கு பின்னால் மீண்டும் கிலாஃபத் ஏற்படும் என்று அல்லாஹ்வுடைய திருத்தூதர் சொல்லுகிற ஹதீஸானது முஸ்னத் அஹமதிலே வருகிறது. இந்த ஹதீஸை வைத்து பார்க்கும் பொழுது மிக தெளிவாக அல்லாஹ்வுடைய திருத்தூதருடைய நுபுவத்தானது 23 ஆண்டு முடிந்தது. அந்த நுபுவத்தின் அடிப்படையில் கலீஃபாக்களுடைய ஆட்சியானது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 5 கலீஃபாக்களுடைய ஆட்சியால் 30 ஆண்டு நடந்தது.
அதற்கு பின்னால் மோவியா என்று சொல்லக்கூடிய துலக்கா ஆட்சிக்கு வருகின்றான். அலி ரலீலாக ஏமாற்றியும் ஹசன் அலி விஷம் கொடுத்து கொலை செய்தும் மோவியா என்று சொல்லக்கூடியவன் ஆட்சிக்கு வருகின்றான். இவனுடைய ஆட்சியானது உமையா வம்ச ஆட்சி என்று நடக்கிறது. அதற்கு பின்னால் அப்பாசியர் ஆட்சி நடக்கிறது. அதற்கு பின்னால் உஸ்மானியர் ஆட்சி நடக்கிறது. இது கிட்டத்தட்ட 1300 ஆண்டு நடக்கிறது. இந்த ஆட்சிக்கு பின்னால் முதலாம் உலகப் போரின் பொழுது உஸ்மானியர் ஆட்சிக்கு முடிவு கட்டப்பட்டு அதற்கு பின்னால் சவுதி அரேபியா ஹிஜாஸை சார்ந்த சவுதி அரேபியாவில் மன்னராட்சி, எப்படிப்பட்ட மன்னராட்சி சொன்னால் நஜதை சார்ந்த இப்னு சௌதுரி வம்சாவளிகள் ஆட்சி தொடங்கிய இதனுடைய ஆட்சி டிக்ளேர் செய்யப்படுது. எப்படின்னா 1932 சவுதி அரேபியான்னு சொல்லக்கூடிய நாடு உருவாக்கப்பட்டு அவருடைய குடும்பம் ஆட்சியை தொடங்குகிறது. இப்னு சவுதுடைய குடும்பம் ஆட்சியை தொடங்குகிறது. அந்த சவுதியுடைய பேர் தான் சவுதி அரேபியான் பேரிலே இந்த ஆட்சியானது 1932 ஆண்டு முழுக்க முழுக்க ஒரு வஹாபிச ஆட்சியாக அங்கே சுன்னத் ஜமா சொல்லக்கூடிய அறிஞர்களை எல்லாம் கொலை செய்தும் சுன்னத் ஜமா சார்ந்த புத்தகங்களை எல்லாம் தீக்கிரையாக்கும் பல பள்ளிவாசல்களில் புகுந்து சுன்னத் ஜமா சார்ந்த புத்தகங்களை தீக்கிரையாக்கி வஹாபிசம் சார்ந்த புத்தகங்களை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு காட்டுமிராண்டித்தனமான அரசை இன்றைக்கு வரைக்கும் நடத்தி வருகின்றார். இந்த அரசை பொறுத்தவரை மார்க்கம் பேச முடியாது, இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்களை பற்றி பேச முடியாது. ஒரு காலகட்டத்தில் இஸ்லாமிய ஆட்சி என்று சொன்னால் அது சவுதி அரேபியான்னு சொல்லக்கூடிய அந்த நாடு இன்றைக்கு மிகவும் மோசமான நிலையிலே விபச்சாரத்திற்கும் மதுவிற்கும் அனுமதி அளித்து ஷைத்தானுடைய கொண்டாட்டங்களுக்கும் அனுமதி அளித்து மிகப்பெரிய ஒரு குஃபுருத்தனமான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும். இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டுவதற்கு பல இமாம்கள் முன்வந்தாலும் அவர்களெல்லாம் கொலை செய்யப்படுகின்றார்கள், சிறையில் அடைக்கப்படுகின்றார்கள், காணா புனவாக ஆக்கிவிடுகின்றார்கள். ஆக இந்த ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் 100 ஆண்டுகள் நடக்கும். இந்த ஆட்சி சொல்லப்போனால் 1932 ஆண்டில் தொடங்கிய ஆட்சி 2032 ஆட்சி நிச்சயமாக முடிவுக்கு வர வேண்டும். ஏனென்று சொன்னால் அங்கே எந்த அடிப்படையில் சொல்லப்படுகிறது சொன்னால் மார்க்க அறிஞர் சுதந்திரம் என்பது இல்லை, முஜத்திதுகளுக்கு வாய்ப்பே கொடுக்கவில்லை. அப்படி இருக்கும் பொழுது 100 ஆண்டுக்கு ஒரு முறை சமுதாயத்திலே குழப்பமும் அநீதிகள் நடக்கும் பொழுது அந்த குழப்பத்தை தீர்ப்பதற்காக முஜத்திதுகள் வருவார்கள். இந்த முஜத்திது வருகையானது 100 ஆண்டுக்கு ஒரு முறை நிச்சயமாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய திருத்தூதர் சொல்லியிருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது 1932 ஆரம்பித்த இந்த வஹாபிஸ் ஆட்சிக்கு எதிராக முஜத்திது ஆட்சியானது வர வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக வரக்கூடிய முஜத்திது அந்த இமாம் மெஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டுமே ஆவார்கள். அந்த மெஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சவுதி அரேபியாவிற்கு வந்து அங்குள்ள மார்க்க உபதேசங்களை சரிபடுத்த வேண்டும் என்று சொன்னால், சரியான சட்டத்திற்கு வழங்கும் என்று சொன்னால் 2032 மெஹதி வர வேண்டும். ஆக 2032 அவர் வர வேண்டும், 100 ஆண்டுகளுக்குள் அவர் வர வேண்டும். பார்க்கும் பொழுது இன்றைக்கு 2025 ஆகிறது. 2032 பொழுது 7 ஆண்டுகள் இருக்கிறது. ஆக 2029 சிரியாவுடைய கலவரத்திற்கு நிறுத்துவதற்கு வருவதற்கு 2029 வர வேண்டும். சவுதி அரேபியா வஹாபிஸ் ஆட்சி வீழ்த்தி சிறந்ததொரு முஜத்திதாக மெஹதி வருவதற்கு 7 ஆண்டுகள் உள்ளது, இது 5 ஆண்டுகள் உள்ளது. ஆக ஒரு புறம் 5 ஆண்டுகள், இன்னொரு புறம் 7 ஆண்டுகள் இருக்கிறது. ஆக ஷாமினுடைய ஃபித்னாவை பற்றி சொல்லும் பொழுது ஷாம் ஃபித்னா துவங்கும் ஒட்டகத்தினுடைய தோல் பையில், ஒட்டகத்தின் மீது பயணம் செய்ய வைக்கக்கூடிய தோல் பையில் நீர் இருக்கும் பொழுது அந்த ஒட்டக பயணத்தின் பொழுது அந்த தண்ணீரானது இங்கும் அங்குமாக சென்று கொண்டே இருக்கும். ஆக ஒட்டகத்தின் மீது வைக்கப்பட்ட தோல்பை நீரானது இங்கும் அங்கும் செல்வது போல் ஷாமிலே ஃபித்னா இங்கும் அங்குமாக நடக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆக ஷாமை பொறுத்தவரை, இன்றைய நாட்டை பொறுத்தவரை பலஸ்தீன், ஜோர்டான், லெபனான், சிரியா, டமாஸ்கஸ் எல்லாம் ஷாமி சார்ந்த நாடுகளாகும். அன்றைய காலகட்டத்தில் இன்றைய பிரிவுகளில் இந்த பிரிவுகள்லாம் பிரிட்டிஷ்கார் உருவாக்கி வைத்த பிரிவுகள். ஆக ஷாம் என்று சொன்னால் அது பாலஸ்தீனம் உட்படும், ஜோர்டான் உட்படும், லெபனான் உட்படும், சிரியா உட்படும். ஆக இன்றைக்கு பார்க்கும் பொழுது பலஸ்தீனத்தில் ஃபித்னா நடக்குது, நின்றவுடன் சிரியாவில் ஆரம்பிக்கிறது, சிரியாவில் நின்றதும் லெபனானில் ஆரம்பிக்கிறது. ஆக ஒட்டகத்தின் மீதுள்ள நீர்ப்பை போல் அந்த ஃபித்னாவானது எங்கும் அங்குமாக இருப்பதை பார்க்கின்றோம். அடுத்து ஒரு ஹதீஸ், கியாமனோட அடையாளங்கள் பற்றி சொல்லும் பொழுது யமனிலிருந்து புறப்படும் தீப்பிழம்பாவது.
யமனிலிருந்து தீப்பிழம்பு புறப்படும். அது மனிதர்களை ஒன்று திரட்டும் அந்த தீப்பிழம்பானது. இன்னொரு ஹதீஸிலே அந்த தீப்பிழம்பு அது மகஷர் வரைக்கும் இருக்கும்னு சொல்ல முடியும். ஆக யமனிலே இருக்கக்கூடிய அந்த தீப்பிழம்பு, யமனிலே வரக்கூடிய தீப்பிழம்பானது மகஷர் வரை வரும். இன்று மக்கள் ஒன்று திரட்டும் சொல்ல ஹதீஸானது வருகிறது. ஆக 2023 அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸை சார்ந்த போராளிகள் இஸ்ரேலிலே தாண்டி குதித்து 1200 பேரை கொலை செய்தும் 250க்கும் அதிகமானவர்களை பணைய கைதிகளாக அரசு செய்து வைத்திருக்கின்றார்கள். அன்று தொடங்கிய அந்த ஃபித்னாவானது, போரானது இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த ஃபித்னாவானது இன்றைக்கு வரைக்கும் நடக்கிறது. எப்படிப்பட்ட ஃபித்னா? ஷாமிலே, பலஸ்தீனத்திலே தொடங்கிய அந்த ஃபித்னா அதற்கு அடுத்தபடி என்ன செய்கிறது? லெபனான் அதிலே குதிக்கிறது. ஒருபுறம் யமன் குதிக்கிறது. குதிக்க என்று சொன்னால் அங்கிருந்து கொண்டே தீப்பிழம்பை அனுப்புகின்றார்கள். ட்ரோன் மூலமாக ஏவுகணைகளையும் மிசைல்களையும் அனுப்புகின்றார்கள். எங்கே அனுப்பி? இஸ்ரேல் நோக்கி அனுப்புகின்றார்கள். ஆக நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். சிரியாவில் இருந்தும் மிசைல் வருகிறது. இன்றைக்கு ஈரானிலிருந்தும் மிசைல் வருகிறது. லெபனானிலிருந்து மிசைல் வருகிறது. ஆக இந்த மிசைலுடைய அந்த ஆக்கிரமிப்பானது ஒரு தீப்பிழம்பாக உலகம் முழுவதும் இருந்தாலும், அரபு நாடு முழுவதும் இருந்தாலும், இந்த தீப்பிழம்பை துவங்கி வைத்தது யார்? மிகப்பெரிய மிசைல்கள் அடித்து, கப்பல்கள் அடித்து தாக்குகின்றார்கள். ஆரம்பத்திலே இந்த யமனை சார்ந்த ஹவுதி மோமீன்கள் கப்பல்கள் மீது அடித்து உலக ரீதியான பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றார்கள். உலக ரீதியான பொருளாதார ரீதியிலே மிகப்பெரிய இழப்பையும் அழிவை ஏற்படுத்தி தங்களுடைய அந்த போரில் வெற்றிமுகம் காட்டி நடந்து கொண்டிருக்கின்றார். அதற்கு பின்னால் கப்பலை இன்றும் தாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள், நேற்றும் தாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் நேற்று அடித்த அந்த பேலஸ்டிக் மிசைலானது டெல்லவியில் நகரத்தில் வீழ்ந்தபோது 10 லட்சம் மக்கள் இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். யமனிலிருந்து அவர்கள் தாக்கிய அந்த பாலிஸ்டிக் மிசைலுடைய தாக்குதலை பயந்து பங்கருக்குள் ஒளிவதற்காக பலர் சென்றாலும் பல இஸ்ரேலிய மக்கள் இனி நம்மால் இங்கே வாழ முடியாது சொல்லிக்கொண்டு தங்களுடைய வாகனங்களில் ஏறி புறப்படுகின்றார்கள். எங்கு புறப்படுகின்றார்கள்? இஸ்ரேலுடைய மற்ற பகுதிகளுக்கும் செல்கின்ற, வெளிநாட்டுக்கும் செல்கின்றார்கள். மீது மிக தெளிவாக அல்லாஹ்வுடைய திருத்தூதர் சொல்லியிருக்கின்றார்கள். புகாரில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கிறது. எப்படிப்பட்ட மக்களை ஒன்று திரட்டும் நிலையை பற்றி புகாரி ஹதீஸ் என்ன சொல்லுன்னு சொன்னால், இவர்கள் வாகனங்களில் ஏறி 2 பேராக, 4 பேராக, 10 பேராக பயணம் செய்வார்கள் சொல்லுகின்றார்கள். யமனிலிருந்து ஒரு தீப்பழம்பை சொல்லிக்கொண்டு அந்த தொடர்படுத்துகிற ஹதீஸ் என்றால், யமனில் தீப்பழம்பு மக்களை ஒன்று திரட்டும். அந்த மக்களார்கள் எப்படிப்பட்ட சொன்னால் 2 பேராக, 4 பேராக, 10 பேராக பயணிப்பார்கள் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் மிக தெளிவாக இன்றைய காலகட்டத்தில் நமக்கு நினைவு வருகிறது. எப்படிப்பட்ட காலகட்டம்? இஸ்ரேல் மீது யமன் விடுத்த அந்த பேலிஸ்டிக் மிசைல் தாக்குதலுக்கு பயந்து நேற்றைய தினம் மட்டும் 10 லட்சம் மக்கள் இடம்பெயர்ந்திருக்கிற தங்களுடைய வாகனங்களில் 2 வீலர்லையும் ஏறி, 4 வீலரில் ஏறி, எஸ்யூவி கார்லையும் ஏறி, பஸ்ஸில் ஏறிச்சுனா வந்துட்டு 10 லட்சம் மக்கள் இடம்பெயர்ந்து சொன்னால் மிக தெளிவாக அந்த கியாம நாளை நெருங்கிவிட்டோம். யமனிலிருந்து வர தீப்பிழம்பு மிக தெளிவாக நமக்கு என்ன சொல்கிறது? இந்த மக்களை ஒன்று திரட்டக்கூடிய பணியை செய்து கொண்டிருக்கின்றது. ஒரு பக்கம் ஹிஸ்புல்லாக்கள் அடித்து காலி செய்தார்கள், ஒதுங்கி கொண்டார்கள். பிறகு இவர்கள் சிரியாவை அடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். சிரியாவை பொறுத்தவரை இந்த ஃபித்னாவானது இப்போது நிற்காது. இடையில் நின்றது தான். 2016 தொடங்கி கொஞ்சம் அமைதி காத்தது. திரும்பவும் இஸ்ரேல் தொடங்கிவிட்டது. அபு முகமது தொடங்கி வைத்தான். இஸ்ரேலுக்கும் அபு முகமதுக்கான ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அபு முகமது என்பதை சுஃபியானியுடைய ஒரு சீடன். இவன் சுஃபியானி அல்ல, இதற்கு மேலால் வரக்கூடியவன் தான் சூஃபியானி. சூஃபியானி எப்படி இமாம்களை கொலை செய்வானோ அந்த காரியத்தை சாம்பிளுக்காக செஞ்சவன் தான் இந்த அபு முகமது சொல்லக்கூடிய அல் ஜிலானி. இவன் 2015 அல் நுஸ்ரா யமிக்கத்தில் இருக்கும் பொழுது ரமதான் பூத்தியை படுகொலை செய்தான்.
அதுபோல் பன்மடங்கு இமாம் அலிஸ்மா வந்துக்கிட்டு வரக்கூடிய சுஃபியானி செய்வான். ஆக காலம் மிக நெருங்கிவிட்டது. இனி இதுவரைக்கும் சொன்ன ஹதீஸ்களை தொகுத்து வைத்து நாம் பார்ப்போம். எப்படி என்றால், என்னுடைய உம்மத்தின் ஆயுட்காலம் 1500 ஆண்டு என்று வரும் பொழுது 1446 ஆண்டு ஆகிவிட்டது. 54 வருடம் தான் மிச்சம் இருக்கிறது. இந்த 54 வருஷத்தை பொறுத்த 40 ஆண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஆட்சி, 7 ஆண்டு மெஹ்தி அலைஹிஸ்ஸலாம் ஆட்சி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் 7 ஆண்டுகள் முஸ்லீம் வாழ்வு. 54 ஆட்சியும் 50 வருடமும் சொல்ல இந்த ஆண்டில் ஆரம்பிக்கும். ஆனால் அடுத்த ஹதீஸ் சொன்னால் ஸ்டார்ட் ஆகிவிட்டது. அடுத்த ஹதீஸ் சொல்கிறது, என்னுடைய உடலானது இந்த பூமியிலிருந்து 1.5 நாளில் எடுக்கப்படும் சொல்கிற ஹதீஸ். இந்த ஹதீஸ் அடிப்படை பார்க்கும் பொழுது இன்னும் 10 ஆண்டுகள் இருக்கிறது. மெஹ்தி ஈசா ஆட்சிக்கு அந்த மூமியினுடைய வாழ்நாள் சேர்த்து 54 ஆண்டுகள் பொழுது 64 ஆண்டுகள் தான் 1500 ஆண்டுகள் முடிவதற்கு இருக்கும் பொழுது இன்னும் 10 ஆண்டுகளே மிச்சம் இருக்கிறது. ஷாம் அது சிறுவனை கொண்டு ஃபித்னா தொடங்கும். அலி அப்துல்லான்னு சொல்லக்கூடிய மோவியா சாஸ்திரி மூலமாக தொடங்கப்பட்ட ஃபித்னாவானது 12 அல்லது 18 ஆண்டு நீடிக்கும் சொல்ல ஹதீஸானது 2011 ஆரம்பித்த அந்த ஃபித்னாவானது 2029 வரும் பொழுது 18 ஆண்டுகள் முடிவரும். அன்றைக்கு பார்க்கும் பொழுது இன்னும் 4 ஆண்டுகளே மெஹ்தி வருவதற்கு இருக்கிறது. அடுத்து 100 ஆண்டுகளுக்குள் 100 ஆண்டுக்கு ஒரு முறை என்னுடைய சமுதாயத்தில் முஜத்திதுகள் தோன்றுவார் என்று வரும் பொழுது வஹாபிசா ஆட்சி ஏற்பட்டு 1932 ஆரம்பித்த ஆட்சியானது 100 ஆண்டுகள் ஒரு நூற்றாண்டு முடிவதற்கு இன்னும் 7 ஆண்டுகளே இருக்கிறது வரும்பொழுது 2032க்குள் 100 ஆண்டு முடிவரும். அதற்குள் ஒரு முஜத்திது கண்டிப்பாக தோன்றுவார்னு சொன்ன 7 ஆண்டுகளுக்குள் நிச்சயமாக மெஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமிக்கு வருவார்கள். ஆக முதல் அடையாளமானது யமனிலிருந்து நெருப்பு பிளம்பு தோன்றும். அது 2024 கிளம்பி விட்டது. யமனிலிருந்து வரக்கூடிய அந்த தீப்பிழம்பானது கியாமனாலுடைய முதல் அடையாளம் சொல்லப்படுகிறது. இன்று யமனிலிருந்து தீப்பிழம்பு சொன்னால் அது மிசைல். ஏதோ பழைய முந்தைய கால அறிஞர்கள் சொல்லி வைப்பார்கள், நெருப்பு வரும், எரிமலை பிடிச்சு வரும், நெருப்பு பந்து மாதிரி சுற்றி வைக்கோல் போர்வா எப்படி உருண்டு ஓடும்போது தீப்பற்றி போகுமோ அது மாதிரி போகணும். இது அல்ல. அன்றைய காலகட்டத்தில் அவர்கள் இந்த ஏவுகணைகளை பற்றி அறியாத காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் சொல்லியிருக்கின்றார்கள். தீப்பழம்பு சொன்னால் நெருப்பை கக்கி கொண்டு போகக்கூடிய தீப்பழமானது பேலஸ்டிக் மிசைல்கள் போன்ற மிசைல்கள் ஏவுகணைகளையும் தான் சொல்லியிருக்கின்றார். அது யமனிலிருந்து ஹூதிகள் அனுப்ப துவங்கிவிட்டார்கள். கியாம நாளை நெருங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படை வைத்து பார்க்கும் பொழுது முதல் அடையாளம் நடைமுறைக்கு வந்துவிட்டது. மெஹ்தி அஸ்மா பொறுத்தவரை 2029க்குள் அல்லது 2032க்குள் நிச்சயமாக வருவார், வந்தே தீருவார். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.